நல்லவரே சோத்திரம், நல்லவரே சோத்திரம், பெரியவரே சோத்திரம், இரக்கம் நிறைந்தவரே. நல்ல பிதாவே, கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஆராதனை தேவன் ஆசீர்வதிப்பீராக. சமூகம் எங்களோடு நிலைக்கட்டும், பலன்கள் வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடலின் 1. 7 சபைகளிலே உலாவி வந்த ஆவியானவரே, 7 சபைகளிலே உலாவி வந்த ஆவியானவரே, எங்கள் சபைகளிலே உலாவி வர உம்மை அழைக்கிறோம். எங்கள் சபைகளிலே உலாவி வர உம்மை அழைக்கிறோம். உலாவி வரும்போது சபை சீர் பொருந்தும். நீ உலாவி வரும்போது சபை சமாதானம் அடையும். நீர் உலாவி வரும்போது சபை சீர் பொருந்தும். நீர் உலாவி வரும்போது சபை சமாதானம் அடையும். நீர் உலாவி வரும்போது சபை பரிசுத்தமாகும். நீர் உலாவி வரும்போது சபை பூரணமாகும். நீ உலாவி வரும்போது சபை பரிசுத்தமாகும். நீ உலாவி வரும்போது சபை பூரணமாகும். நீர் வருக, நீர் வருக, எங்கள் ஆராதனையில் உலாவி வருக. நீ வருக, நீர் வருக, எங்கள் ஆராதனையில் உலாவி வருக. 7 சபைகளிலே உலாவி வந்த ஆவியானவரே, 7 சபைகளிலே உலாவி வந்த ஆவியானவரே, எங்கள் சபைகளிலே உலாவி வர உம்மை அழைக்கிறோம். எங்கள் சபைகளிலே உலாவி வர உம்மை அழைக்கிறோம். நீர் வருக, நீர் வருக, எங்கள் ஆராதனையில் உலாவி வருக. நீர் வருக, நீர் வருக, எங்கள் ஆராதனையில் 7 சபைகளிலே உலாவி வந்த ஆவியானவரே, 7 உலாவி வந்த ஆவியானவரே, எங்கள் சபைகளிலே உலாவி வர உம்மை அழைக்கிறோம்.
எங்கள் சபைகளிலே உலாவி நீர் வருக, நீர் வருக எங்கள் ஆராதனையில். தகப்பனே நீர் வருக, நீர் வருக ஆராதனையில். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, நீர் வருக, நீர் வருக எங்கள் ஆராதனையில். நீர் வருக, நீர் வருக எங்கள் ஆராதனையில். அப்பனே உமக்கு நன்றி. ஆராதனை 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 அந்த இயேசு ராஜனுக்கு சொல்லுங்க. ஆவியான தெய்வனுக்கு அந்த இயேசு ராஜனுக்கு ஆவியான இயேசு ராஜனுக்கு ராஜனுக்கு அப்பா சோத்திரம் அப்பா சோத்திரம். இறக்கமும் கிருபையும் பெரியது.
மகிமை பெரிய, வல்லமை பெரிய, மகத்துவங்கள் பெரிய, பலன்கள் பெரியது. நீர் மாற்றம் எங்களுக்கு, நீர் மாற்றம். சத்தியம் எங்களுக்குள்ளே வெளிப்படட்டும், சத்தியத்தின் கனிகள் எங்களுக்குள்ளே வெளிப்படட்டும். சாட்சியாய் ஜீவிக்க தேவன் பலன் அருளுவீராக, கிருபை அருளுவீராக, வல்லமை நிழலிடட்ட. ஆவியானவரே வல்லமை, ஆவியானவரே பிரசன்னம் யாவரும் நிரப்பட்ட. ரிகா சல்பகரபாலவா தியத்துலவா ஷாந்தரவா ரிகா பரவா சலவா ரிமா ஷாந்தரவா ரிகா தரவா ரிமா ஷாந்தரா ருபியா தரவா ருபா ஷாந்தரா தரவா ரிபபதரா சலவதரவதரவா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நமக்கு எப்போதுமே நல்லவர் தான். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கம் என்றும் உள்ளது. கர்த்தரை எப்போதும் நம்ம மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நீங்க மகிமைப்படுத்தணும். சொல்லுங்க, மகிமைப்படுத்தணும். கர்த்தரை மகிமைப்படுத்தணும், சர்வ வல்லவரை மகிமைப்படுத்தணும். ராஜா உங்கள் மத்தியிலே வெளிப்படுகிறார், சர்வ வல்லவர் உங்கள் மத்தியிலே வெளிப்படுகிறார். அவர் உங்களோடு இருந்துட்டார், உங்கள் வாழ்க்கை மாறும். அவர் உங்கள் நடுவிலே இருந்துட்டால் உங்கள் வாழ்க்கை சமாதானத்துக்கு ஏதுவாய் மாறும். சொல்லுங்க, கர்த்தரே என் மேய்ப்பர். சொல்லுங்க, கர்த்தரே என் மேய்ப்பர். சங்கீதம் 23 அதில் 1 எடுத்து வாசிங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பர். யார்? என் கர்த்தர். சொல்லுங்க, மேய்ப்பர் என் கர்த்தர். கர்த்தரே என் மேய்ப்பர். சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பர். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நான் தாழ்ந்து போக மாட்டேன், அழிஞ்சு போக மாட்டேன். அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை நடத்துவார். சொல்லுங்க, அவர் என்னை நடத்துவார். என் கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர், நான் அவருடைய ஆடு. சொல்லுங்க, நான் அவருடைய ஆடு, நான் அவருடைய மந்தை, நான் அவருடைய பிள்ளை. அவர் என்னுடைய பாதுகாவலர், அவர் எனக்கு சகலமாக இருக்கிறார். சொல்லுங்க, அவர் எனக்கு எல்லாம், அவர் எனக்கு எல்லாம், அவர் எனக்கு எல்லாம், அவர் எனக்கு போதும், அவரே எனக்கு சகலமும், அவரே எனக்கு சந்தோஷம், அவரே என்னுடைய அற்புதம், அவரே என்னுடைய விடுதலை, அவரே என்னுடைய நம்பிக்கை, அவரே என்னுடைய துருகம். அவர் என்னோடு இருக்கிறபடியினால், அவர் என்னோடு வாசம் பண்ணுகிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. உனக்கு விரோதமாக சிங்கம் வரலாம், உனக்கு விரோதமாக சிறுத்தை வரலாம், உனக்கு விரோதமாக விரியம் பாம்பு வரலாம், உன்னை அழிச்சே போடலான்னு கங்கரை கட்டலாம். ஆனா அவைகள் உன்னை சேதப்படுத்துவதில்லை. என கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறபடியினால் நான் பயப்படேன், நான் பயப்படேன். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். சூழ்நிலை நான் பயப்பட மாட்டேன், பிசாசுகளை பயப்பட மாட்டேன், தடை செய்கிற வல்லமைகளை பயப்பட மாட்டேன். ஜீவன் உள்ளவரை தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும். கர்த்தர் என்னோடு இருக்கிறவரை, கர்த்தர் என்னை நடத்துவது வரை, அவர் என்னை நடத்துவது வரை நான் நன்றாய் இருப்பேன். சொல்லுங்க, அவர் நன்றாய் நடத்துவார், அவர் நன்றாய் நடத்துவார், நான் நன்றாய் இருப்பேன். சங்கீதத்தில் 23 4-5 எடுத்து வாசிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். சொல்லுங்க, தேவரீ என் மேய்ப்பரனோடு இருக்கிறார், என் மேய்ப்பரனோடு இருக்கிறார். தேவரீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சொல்லு, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும், என் மேய்ப்பனுடைய கோலும் என் மேய்ப்பனுடைய தடியும் என்னை தேற்றும். சொல்லுங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம், சொல்லுங்க, என் பாத்திரம் எப்படி வழியணும்? நடத்துறது அவரா இருந்தா பாத்திரம் நிரம்பி வழியும், நிரம்பி வழியும், நிரம்பி வழியும்.
அவர் உங்களோடு இருந்துட்டா ஒரு பாத்திரம் நிரம்பி வழியும். அவர் உங்கள் நடுவில் இருந்துட்டா உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். அவர் உங்கள் மத்தியிலே வெளிப்பட்டால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். சொல்லுங்க, ஆசீர்வாதமாய் மாறும். அப்ப வாழ்க்கையில மரண இருள் உண்டு, பள்ளத்தாக்குகள் உண்டு. நான் பயப்படாம இருக்க காரணம் என் மேய்ப்பர் என்னோடு இருக்கிறார். என் மேய்ப்பர் என்னோடு இருக்கிறார். என் மேய்ப்பர் என்னோடு இருக்கிறார். மேய்ப்பர் என்னோடு இருக்கிறார். என் மேய்ப்பர் என்னோடு இருக்கிறார். நான் பயப்படேன், நான் பயப்படேன், நான் பயப்படேன், நான் பயப்படேன். சொல்லுங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிற. சொல்லுங்க, பாத்திரம் எப்படி வழியுது? நிரம்பி வழியுது. ஓவர் ஃப்ளோயிங், நிரம்பி வழியணும். ஓட்டையில சிந்துவதல்ல, உன் பாத்திரம் நிரம்பி வழியணும். மனுஷன் உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நீங்க மனுஷன், நீங்க பாருங்களேன், உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்க உங்களுக்கு சிறிய காயத்தை உள்பண்ணாலும் அது உங்களை பெரிய பாதிப்பு உருவாக்கி அது நிமித்தமா அவர்களுக்கும் உங்களுக்கும் விரோதத்தை உருவாக்குகிறது. ஆனா எவ்வளோ நேரம் அவரோட்டு தூரமா போயிருக்கிறோம், எவ்வளோ சூழ்நிலை பின்மாற்றத்துக்குள்ள போயிருக்கிறோம், எவ்வளோ சூழ்நிலை தேவனை மறுதளித்தவனாக கூட மாறி இருக்கிறோம். ஆனாலும் நாம் மனம் மாறின போது அவருடைய இரக்கமும் கிருபையும் நம்மை சூழ்ந்து கொண்டது. அந்த மரண இருளிலிருந்து அவர் விடுவித்தார், மரண இருளிலிருந்து பாதுகாத்தார். அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். அவர் எனக்கு ஜெயமாய் மாற்றி கொடுக்கிறார், அற்புதமாய் மாற்றி கொடுக்கிறார், விடுதலையாய் மாற்றி கொடுக்கிறார், நன்மையாய் மாற்றி கொடுக்கிறார். அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோடு இருந்துட்டா போதும். என் சத்துருவுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் எப்படி வழியுது? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்லுங்க, நன்மையும் கிருபையும். அப்ப மரண இருளும் போராட்டங்களும் எல்லா இடத்துலையும் வரும். மரண இருளும் போராட்டங்களும் வாழ்க்கையில உண்டு, அது எல்லா இடத்துலையும் உண்டு, உங்களுடைய வாழ்க்கையில உண்டு. ஆனா ஜெயம் பெறணும்னா கர்த்தர் நடுவில் இருக்கணும். நீங்கள் ஜெயம் பெறணும்னா கர்த்தர் நடுவில் வெளிப்படணும். நீங்கள் ஜெயம் பெறணும்னா கர்த்தரோடு நீங்க நடக்க தொடங்கணும். நீங்க கர்த்தரோடு நடக்க தொடங்கினா உங்க வாழ்க்கையில் இருக்க சூனியம் மாறும், வாழ்க்கையில் இருக்க பூச்சியம் மாறும், வாழ்க்கையில் இருக்க தரிச்சனம் மாறும், வாழ்க்கையில் இருக்க வேதனை மாறும். நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதுன்னா, இயேசு சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஓஹோ, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு இயேசு என்னோடு. அப்ப பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டம் உண்டு. ஒரு ஆடு நல்ல செழுமையா கொழுமையா இருக்கணும்னா அது சில பாதைகள் வழியாக செல்கிறது. அந்த பாதையில பக்கத்துல சிங்கம் இருக்கலாம், பக்கத்துல கரடி இருக்கலாம், விரியன் பாம்பு காணப்படலாம். மேய்ப்பர் உன்னோடு இருக்கிறவரை நீ ஜீவனோடு அக்கறைக்கு செல்வாய். நீ அந்த செழிப்பான இடத்துக்குள்ள போகணும்னா மேய்ப்பரை மட்டும் பிடிச்சுக்கோ. மலைகளுக்குள்ள ஆடல் போகும்போது சில இடத்துல கல்கள் உண்டாகும், சில இடத்துல முள்கள் உண்டாகும், சில இடத்துல இடுக்கண்கள் உண்டாகும். ஆனா இடுக்கங்களை தாண்டி நீ மகிமைக்குள்ள பிரவேசித்தா ஆசீர்வாதம். தேவனோடு இசைந்து நடக்க தொடங்கிட்டா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும், உன் வாழ்க்கை நன்மையாய் மாறும். அவர் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்ப நீங்க குறைவுள்ளவர்கள் தான். சொல்லுங்க, குறைவுள்ளவர்கள் தான். எடுத்து வாசிக்க பிலிப்பியர் 4:19. சீக்கிரமாக.
உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மெய்ப்பனுக்குள்ளாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்க குறைவுகள் எல்லாம் மாறும். உங்களுக்கு குறைவு இருக்கிற உண்மைதான், ஆனா நிரப்பப்படுவதற்காக ஆயத்தமாய் இருக்கணும். நிரப்பப்படுவதற்காக ஆயத்தமாய் இருக்கணும். அவர் உங்களை நிரப்புவார், குறைவில்லாமல் நடத்துவார், அவர்களை நன்றாய் நடத்துவார், அவர்களை ஆசீர்வதிப்பார், அவர்களை விட்டுக் கொடுக்க மாட்டார், அவர்களை கைவிட மாட்டார். அவர்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் மகிமையை நிறைவாக்குவார், நிறைவாக்குவார். வேதம் சொல்கிறது, நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். வாழ்க்கையில இருக்கிற குறைகள் ஒளியணும். நீங்க ஒரு பாத்திரத்தை எப்ப நிரப்புவீங்க தெரியுமா? அதுல குறைஞ்சிட்டாதான் நிரப்புவீங்க. ஒரு வாழ்க்கையில குறைவு இருப்பது நல்லதுதான், ஏன்னா அது நிரப்பப்பட ஆயத்தமாக இருக்கிறது. ஒரு வாழ்க்கையில குறைவு வர்றது நல்லதுதான், ஏன்னா குறைவு வந்தாதான் அதை நிரப்புவீங்க. நீங்க நிரம்பின பாத்திரத்தை நிரப்புவீங்களா, ஒன்றும் இல்லாத பாத்திரத்தை நிரப்புவீங்களா? வீட்டில் ஒன்றுமே இல்லாததான் நிரப்புவீங்க. நிறைய இருக்கிறத நிரம்பினா திண்டிட்டு இருக்கும், அது பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் உன் குறைவை எல்லாம் மாற்றுவார். அவருடைய மகிமையில ஆசீர்வாதங்கள் உனக்கு கொடுப்பார். அவர் நடத்த நீங்க விட்டு கொடுக்கணும். நீங்க சுயத்தில் ஓடுனா உங்க ஆசீர்வாதம் இருக்காது. சுயத்தில் ஓடினா பின்மாற்றம் தான் உண்டாகும். சுயத்தில் ஓடுறவன் ஒரு நாளும் மகிமைக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஓட்ட பந்தயத்தில் ஒருத்தன் ஓடுறான்னா அவன் பக்கத்தில் உள்ளவன் என்ன நினைப்பான், எதிர்த்தாப்புல இருக்கிற என்ன நினைப்பான், அடிச்சா இருப்ப என்ன நினைப்பான், அவன்லாம் என் கூட வரானே இப்படிலாம் பார்த்து ஓடினானா அவன் பின்னால போயிட்டே தான் இருப்பான். அவன் பின்னால போனானா அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போவான், அவன் வெற்றியை சுதந்திரிக்க மாட்டான். நீங்க வெற்றியை சுதந்திரிக்கணும், வெற்றி பெறணும். நீங்க முன்னால பார்த்து ஓடணும். உங்களுக்கு இலக்கு என்னமோ அதை பார்த்து போயிட்டு இருக்கணும். அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன கடைசி வரை தரித்திரமா இருப்பான். வாழ்க்கை சாபமா முடியும், தரித்திரனாட்டே முடியும். நீ கிறிஸ்துவை பார்த்து ஓடணும். ஹல்லேலூயா. உன் பாதை கிறிஸ்துவுடைய அடிச்சுவட்டில் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவை பார்த்து நடக்க வேண்டும். கிறிஸ்துவோடு இணக்கப்பட்டு இருக்க வேண்டும். அப்பொழுது உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். உன் வாழ்க்கை நன்மைக்கு எதுவாய் இருக்கும். உன் வாழ்க்கை தேவனால் அங்கீகரிக்கப்படும். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, ஆசீர்வதிப்பார். என்னை கைவிட மாட்டார். அவருடைய ஆடா நீ இருந்தா அவருடைய சத்தம் உனக்கு தெரியும். அவருடைய ஆடா இல்லைன்னா அவர் சத்தத்தை கேட்காது. புதுசா ஒரு ஆடை கொண்டு வந்து உங்ககிட்ட விட்டுட்டு உங்க பேச்சை கேட்கணும், அது கேட்குமா? கேட்காது. ஏன்னா அதோடைய மேய்ப்பன் சத்தம் தான் அதுக்கு தெரியும். கர்த்தர் உன் மேய்ப்பனா இருந்தா அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாய். கர்த்தர் உன் மேய்ப்பனா இருந்தா அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாய். அவருடைய ஆடா இல்லைன்னா அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியாது. சொல்லுங்க, அவருடைய ஆடா இல்லைன்னா அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியாது. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னு சொன்னா நீ அவருடைய ஆடே கிடையாது. யோவான் 10ஆம் அதிகாரத்திலே 26, 27 எடுத்து வாசிங்க. பாருங்க, நீ ஆடு இல்ல, அதனால விசுவாசியாமல் இருக்கிற. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. என் ஆடு எனக்கு பின்னால செல்லுது. ஆண்டவர் என்ன சொல்ற பாருங்க, எந்த ஆடு சத்தத்துக்கு செவி கொடுக்காது தெரியுமா? அவருடைய ஆடு கிடையாது. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் அவருடைய ஆடுகள் இல்லை. அவருடைய ஆடா இருந்துச்சுன்னா அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அவருடைய ஆடா இருக்கணும் நம்ம, அதுதான் முக்கியம். அவருடைய ஆடா இருந்தா அவருடைய வீட்டுக்குள்ள போவோம். அவருடைய ஆடா இருந்தா அவருடைய வீட்டுக்கு போக முடியும். அவருடைய ஆடா நீங்க இல்லாத போது அவருடைய வீட்டுக்குள்ள நீங்க செல்ல முடியாது. கர்த்தர் உங்களோடு இருந்துட்டா, கர்த்தர் உங்களோடு வாசம் பண்ணா, ஒரு வாழ்க்கை மாறும். ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்.
என அவர் நடத்துவார். எந்த வேடனை பார்த்து நீ பயப்படாண்டா, எந்த சூழ்நிலையும் பார்த்து நீங்க பயப்படாண்டா, எந்த சத்துருக்களை பார்த்து நீங்க பயப்படாண்டா, எந்த பொல்லாங்கனின் வல்லமைகளை பார்த்து நீங்க பயப்படாண்டா. ஏன்னா தேவரீர் என்னோடு இருக்கிறீர், தேவரீர் என்னோடு இருக்கிறீர், தேவரீர் என்னோடு இருக்கிறீர். சொல்லுங்க, நீர் என்னோடு இருக்கிறீர். யாருக்கு செவி கொடுக்க மாட்டாங்க தெரியுமா? செவிகள்ல விருத்த சேதனம் இல்லாதவர்கள் அவருடைய வார்த்தையை செவி கொடுக்க முடியாது. நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் அவருடைய செவிகள்ல விழாது. செவி விருத்த சேதனம் இல்லை. தேவ வார்த்தையை கீழ்ப்படியணும்னா செவிகள்ல கூட ஒரு விருத்த சேதனம் தேவை. எரேமியா 6ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கள். விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கேட்க மாட்டார்கள். இன்னொரு முறை வாசிங்க. எரேமியா 6:10. அவர்கள் கேட்கும்படி நான் யாரோட பேசி எச்சரிப்பேன். அவர்களுடைய செவி அவர்கள் கேட்க மாட்டார்கள். யாருடைய செவி விருத்த சேதனம் இல்லாமல் காணப்படுகிறதோ அவர்கள் அவருடைய வார்த்தையை கேட்க மாட்டார்கள். சொல்லுங்க, கேட்க மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள். வாசிங்க. கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்குது. வேதம் அப்படிதான் சொல்லுது. யா செவியில விருத்த சேதனம் இல்ல. வாசிங்க. அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது, அதின்மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதின்மேல் அவர்களுக்கு விருத்த சேதனம் இல்லாததுனால அவர்களுக்கு விருப்பம் இல்லை. தேவ வார்த்தை அவளுக்கு நிந்தையாக காணப்படுது. இதை நம்ம கேட்டு என்ன பிரயோஜனம்? நான் யோசிக்கிற மாதிரி தான் ஆண்டவர் என்கிட்ட பேசணும்னு நினைப்போம். அப்படி இல்லை. ஆண்டவர் பேசுகிற இடம் எல்லாம் அவங்க சிந்தைக்கு எட்டாததான் ஆண்டவர் பேசினார். சிந்தைக்கு எட்டியபடி இருந்தனா அது உங்க ஞானம். சிந்தைக்கு எட்டாதபடி இருந்தனா அது தேவ ஞானம். சிந்தைக்கு எட்டணும். உங்க சிந்தை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். சிந்தைக்கு எட்டாத தேவ மகிமையை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அனந்த ஞானம், தேவனுடைய அனந்த ஞானத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும். அது உங்களுக்கு சாதகமா இருக்காது. பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால அவனுக்கு பிரதானமான ஒரு வாகனம்னு சொன்னா என்னவா இருந்துச்சு? சைக்கிள். சைக்கிள் வாங்கணும் நமக்கு, அது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆனா இப்போ சைக்கிள் இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. யாரும் வாங்கிருக்குல்ல. அந்த வாங்கின சைக்கிள்லாம் பார்த்தா ஆக்கர் கடையில் கிடக்கு. அன்னைக்கு அது பிரதானம். நமக்கு சிந்தனை எப்படி இருக்கும்? இதுதான் பிரதானம், இது எப்படியாவது வாங்கணும். ஒரு பைக் வாங்கிட்டா சப்பா வாழ்க்கையில பெரிய சாதனை. இப்போ பார்த்தா பைக்கெல்லாம் மழிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த கட்டம். நம்ம 30 வருஷத்துக்கு முன்னாலே தான் ஆசீர்வாதம் ஆண்டவர் இது போதுன்னு சொன்னோம்னா அதுக்கு அடுத்த ஆசீர்வாதம் நீங்க என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம சிந்தை கொஞ்சம் தான், சின்ன மூளை. ஆண்டவருடைய திட்டம் பெருசு. நீங்க நினைப்பீங்க இதுதான் ஆசீர்வாதம் நினைப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு ஆசீர்வாதம், நானே உனக்கு எல்லாம், நானே உனக்கு சகலமும், நானே உனக்கு அற்புதம், நானே உனக்கு அதிசயம், நானே உனக்கு கேடகம், நானே உனக்கு சர்வமும், நானே உனக்கு எல்லாமா இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப பாருங்க, நம்முடைய சிந்தை சின்னது, ஆண்டவருடைய சிந்தை பெருசு. நம்ம கேட்கறது, ஆண்டவரே எனக்கு கழுதை தேவை, ஆண்டவரே கழுதையை தாங்க. ஆனா ஆண்டவர் கொடுக்கும்போது அவனை ராஜாவாய் மாற்றிட்டார். அவன் கேட்ட கழுதையை அவன்கிட்ட வந்துச்சு, கேட்காத ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தா. இப்போ ஒரு ராஜா நினைச்சா எத்தனை கழுதையை வாங்கலாம் சொல்லுங்க? அவன் ஒரு கழுதையே வாங்க முடியாம இருந்த கழுதையை தேடி சுத்திட்டு இருக்கிறான். ரொம்ப மலிவான ஒரு காரியம், நம்ம ஒரு பென்சில் தொலைச்சிட்டோம். நம்ம அந்த பென்சில் வேணும் சொல்லி 4 நாள் போகுமா? இல்லை, 2 நிமிஷம் தேடி பார்ப்போம். இல்லைன்னு சொன்னா இன்னொன்று வாங்குவோம். ஏன்னா அது மலிவா இருக்குது, அது ஈஸியா மாத்திரலாம். ஆனா விளையாடப்பட்ட ஒன்றை நீங்க இழந்துட்டீங்கன்னா அதை நீங்க தேடுவீங்க, அதை நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா அதை தேடுவீங்க. ஏன்னா அது விளையேறத்தக்கது. ஹல்லேலூயா.
நம்மோட பார்வை சின்னது. சின்ன பிள்ளைகிட்ட போய் கேளுங்க, உனக்கு என்ன வேணும்? பெரிய சொத்தோடைய பத்திரத்தை கொடுத்துட்டு இது வேணுமா அந்த பென்சில் வேணுமான்னு கேட்டா இந்த பொம்மை பென்சில் தான் எனக்கு வேணும். அதுக்காக அந்த பென்சிலோடைய வேல்யூ கூடுதலா இல்லை, அதுக்கு தெரியல. அந்த பத்திரத்தில் எத்தனை பென்சில் வாங்கலாம், அதோடைய மகிமை என்னன்னு அதுக்கு தெரியல. அந்த பிள்ளைகிட்ட நீங்க பென்சில் பதில் அந்த பத்திரத்தை கொடுத்தீங்கன்னா என்ன செய்ய, கிழிச்சு போட்டுரும். எனக்கு அதுதான் வேணும், முடிஞ்சா அதோடைய ஆசீர்வாதம். அப்ப பாருங்க, நம்முடைய சிந்தை சின்னது, ஆண்டவருடைய சிந்தை பெருசு. நீங்க எதிர்பார்க்கிற சின்ன ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்றாரு, நான் இதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பேன், பெரிய நன்மைகளை கொடுப்பேன், பெரிய செழுமைகளை கொடுப்பேன், பெரிதானவைகளை உனக்கு கொடுப்பேன், உன் சிந்தைக்கு எட்டாததை நான் உனக்கு கொடுப்பேன். நீ விளையறத்தக்கவனா இருக்கிறாய் என்னுடைய பார்வையில, உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன், விட்டு விடவும் மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப விருத்த சேதனம் இல்லைன்னா இந்த காது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க இல்லைன்னா சொல்லும். எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. நம்ம ஆலயத்துக்கு போய் என்னதான் கிடைக்கும்? எல்லாரும் நல்லா வாழலையா? எல்லாரும் நல்லா இருக்கலையா? எப்படி வாழ்ந்தா என்ன? மனுஷனா இருந்தா வாழணும். சில நோயில வாழ்றாங்க. நீங்க சொல்ல முடியுமா, அவன் மனுஷன்தான், ஆண்டவரே இந்த நோய் எனக்கு கேட்க மாட்டோம். ஏன்? நமக்கு அறிவு வளர்ந்துருக்கு, எது கேட்கணும் நமக்கு தெரியும். ஆண்டவர் உன்னை காட்டில் அனந்த ஞானம் உள்ளவர். அவருக்கு தெரியும் எது உனக்கு கொடுக்கணும், எந்த நேரத்தில் உனக்கு கொடுக்கணும், எந்த நேரத்தில் கொடுத்தா அது உனக்கு ஆசீர்வாதம் ஆண்டவருக்கு தெரியும். அதனால நம்ம சில நேரத்தில் ஆண்டவருக்கு ஏன் தரல, அவர் சொல்லுவார், இந்த நேரத்தில் நான் இதை கொடுத்தா நீ சீர்கெட்டு போவ, இந்த நேரத்தில் இதை உனக்கு கொடுத்தா வாழ்க்கை அழிஞ்சு போகும், உன்னை இளையகுமாரனை போல கெட்டு போக நான் விடல, நான் உனக்கு தருகிறது வேற. காத்திருந்து பலனை பெற்றுக்கொள், காத்திரு பலனை பெற்றுக்கொள், காத்திரு பலனை பெற்றுக்கொள், காத்திரு நன்மைகளை பெற்றுக்கொள், காத்திரு சகலமும் உன்னுடைய நான் மாற்றி கொடுப்பேன். கழுகா இருந்தாலும் சில நாள் காத்திருக்கணுங்க. அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்துக்கு, எப்போ அவருடைய சத்தம் எனக்காய் வெளிப்பட போகிறது காத்திருக்கணும். ஆண்டுடைய சத்தம் எனக்காய் எப்போ வெளிப்பட போகிறது, அவர் என்னோடு என்ன பேச விரும்புகிறார், காத்திருக்கணும். காத்திருக்கிறவர்கள் பலன் பெறுவார்கள், காத்திருக்கிறவர்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வார்கள். வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. சொல்லுங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆண்டவர் சொன்ன என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா அவனை தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாகவே அவர் உன்னை அறிந்தேன் என்று சொல்கிறார். எரேமியா 1ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கள். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இன்னொரு முறை வாசிங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே பாரு, எங்க வச்சு அறிந்தாரா? நீ உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை அறிந்தேன். அதனால தான் எங்க நீ உருவாகணும்னு சொல்லி அவர் அறிந்து அந்த இடத்துல உன்னை நாட்டி இருக்கிறார். உங்க வீட்டில் நல்ல ஒரு செடி, ஒரு ஒலிவ மரம்னு சொல்லுங்க, இல்லைன்னா ஒரு ஆப்பிள் செடின்னு வைங்களேன், இல்லைன்னா நல்ல ஒரு திராட்சை செடின்னு சொல்லுங்களேன். அது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அந்த செடி உங்கள் வீட்டுக்கு முன்னால், வாசலுக்கு முன்னால் வைப்பீங்களா? ஏன் வைக்க மாட்டீங்க? இப்போ அது செடி, அது வளரும். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு அந்த வாசல் அதை அடைக்கக்கூடாது. அப்போ என்ன செய்வீங்க? இந்த வீட்டில் அது எந்த இடத்துல வச்சா அது நமக்கு ஆசீர்வாதம் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த இடத்துல தான் அதை வைக்கிறீங்க. அதை வச்ச உடனே அதுக்கு எப்படி தண்ணி போகும், உடலுக்கு வசதியாக இருக்குதா, அந்த இடத்தையும் பார்க்குறீங்க, அந்த இடத்துல நாட்டுறீங்க, அதில் தண்ணீர் பாய்ச்சுறீங்க, அது வளரும் போது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. அது போல தான் தேவன் நீ எங்கே பிறக்கணும்னு சொல்ல அவர் முடிவெடுக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார், அவர் உன்னை அந்த இடத்துல வைக்கிறார், உன்னை மாற்றுகிறார், உன்னை வளர செய்கிறார். வளர வைப்பது அவர், அவர் தான் உன்னை வளர்த்துகிறார். வாசிங்க. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு பாருங்க, வெளிப்படும் முன்னே உன்னை நான் என்ன செய்தேன்? பரிசுத்தப்படுத்துறேன். ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டா, தாயின் கருவில் பிறப்பதுக்கு முன்னாலே உன்னை அறிந்து கொண்டா, அவர் உன்னை பரிசுத்தமும் படுத்துறார். பிள்ளைகள் பிறக்கும் போது எல்லாம் நல்ல பிள்ளைகள் தான்.
ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார். ஆனால் வளர்த்துக்கிற காரியத்தை அந்த பெற்றோர் கையில் கொடுக்கிறார். அவன் சரியா வளர்த்தல, பிள்ளை நாசமா போச்சு. அப்ப யார்கிட்ட கேள்வி கேட்பார் சொல்லுங்களேன்? அவர் பிறகு முன்னால் என்ன செய்கிறாரா? அந்த பிள்ளையை பரிசுத்தப்படுத்தி தான் அனுப்புறாரு. அதுக்கு பிறகு அதை அசுத்தமா மாத்தினா யார்கிட்ட கேட்பாரு? வளர்த்துனவன்ட்ட தான் கேட்பார். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளை சத்தியத்துக்குள்ள வளர்த்து அவர்கள் கிருபை உள்ளவர்களாக இருக்கணும், அவர்கள் பாதுகாக்கப்படணும். வாசிங்க. உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆண்டவர் மனுஷனை உருவாக்குறது முன்னாலே அவன் என்னவா இருக்கணும் அவர் தீர்மானிக்கிறார். உன்னை குறித்து ஒரு அனந்த தீர்மானத்தை வைத்திருக்கிறார். அவருடைய தீர்மானத்தை அறியணும்னா என் செவி விருச்ச சேதனம் உள்ளதாக இருக்கணும். அவருடைய வார்த்தைக்கு கேட்கிற செவியாய் மாறணும். அப்படி கேட்கிற செவியா மாறிச்சுன்னா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். அவர் உன் மேய்ப்பராய் இருக்கணுங்க. அவர் உன் மேய்ப்பராய் இருக்கணும். அவரை மேய்ப்பராய் இருந்துட்டா நான் நன்றாக இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரே என் மேய்ப்பர், 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 கர்த்தரே என் மேய்ப்பர். நான் ஒன்றிற்கும் பயப்பட மாட்டேன். வெள்ளம் போல சாத்தா வரலாம், உன்னை அழிக்கும்படியா வரலாம். ஆனால் சமுத்திரமா இருந்தால் அதை ரெண்டாய் பிளக்க செய்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எது எதிர்த்தாலும் அதுதான் அழியும். உனக்கு முன்புதான் எழும்புகிற எல்லாம் சமபூமி ஆக்கி போடுவார். சமபூமியில் என்ன சொல்லுங்களேன்? ஒண்ணுமே இருக்காது, மழையா இருக்கும். பாருங்க, ரோடு போட்டேன்னு பார்த்துருப்பீங்க, இந்த திருநெல்வேலி பக்கம் பார்த்துருப்பீங்க, மழையா இருந்துச்சு. இப்போ அந்த இடத்துல நீங்க போகிறதுக்கு அது சமமா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. அதை இடிச்சு உடைச்சு ஒன்றும் அந்த வழிக்கு முன்னால் ஒண்ணுமே இல்லாம தடைகள் எல்லாம் உடைத்து போட்டு அது எப்படி இருக்கு? இப்போ பிரயாணம் பண்ணிருக்கு சமபூமியாக இருக்குது. ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு இருந்துட்டா உங்களுக்கு முன்னால மலைகளை ஏன் எறும்பி நின்றாலும் சமபூமியாய் மாறும். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட வல்லமைகளாக இருந்தாலும் சமபூமியாய் மாறும். அவர் உன்னை கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார். அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை மேன்மையாக்குவார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஒப்பு கொடுக்க மாட்டார். இந்த ராஜா மட்டும் உங்க கூட இருந்துட்டா போதும். ஹல்லேலூயா. ராஜாவோடு இருக்கும் போதுதான் வெற்றி. வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்காய் ஜெயமோ. அப்போ குதிரை யுத்த நாள் எப்போ வரும் சொல்லி அது காத்துட்டு தான் இருக்கணும். ஏன்னா போராட்டம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடம் கொள்ளுங்க, நான் ஜெயித்தேன். அந்த ஜெயம் கொள்ளுக்கிறவரை உன் முதலையாத்து, அவரை நீ சும. அவரை சுமந்துட்டேனா நீ போற இடம்லாம் உனக்கு வெற்றி தான். நீ கால் மிதிக்கிற இடம்லாம் உனக்கு வெற்றி தான். அது உன்னுடைய மகிமைய மேன்மை அல்ல, உன்னை நீ சுமக்கிற ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவராய் இருக்கிறார். அவரை மேல வச்சு நீ போயிட்டே இரு. எத்தனை மதில்களை உனக்கு முன்னால தடைகளை வச்சாலும் அது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போவதை நீ காண்பாய். எத்தனை 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 போராட்டங்கள் உன் முன்னால கொண்டு உன்னை அழுத்தி உன்னை சாகடிக்க பார்த்தாலும் அது உன் மேல பொருளாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் பாருங்க, அதனால தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு இருக்கிற அற்புதம் செய்ய எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Amen.
அவர்களை விட்டு கொடுக்க மாட்டார், அவர்களை கைவிட மாட்டார். அவர்களை எல்லாம் ஜெயமாய் மாற்றிக் கொடுப்பார், அற்புதமாய் மாற்றிக் கொடுப்பார். அதிசயங்களை காண்பீர்கள், நன்மைகளை காண்பீர்கள். எகிப்து பலனிலிருந்து விடுபட்டாரா, வனாந்தரத்திலிருந்து விடுபட்டாரா, கானானுக்குள்ள பிரவேசிக்கிறார். ஆண்டவருடைய கானானுக்குள்ள பிரவேசிக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள நீ பிரவேசிக்கிறார். தேவன் உன்னை தகுதிப்படுத்தி, தேவன் பலப்படுத்தி அவரை நடத்துவார், மேற்பனாய் நடத்துவார். மகாபரிசுத்தம் கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, கொடுத்த பரிசுத்த ஆராதனைக்காக உங்களோடு சொல்லுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு சேவையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய எல்லைகள் விசாரப்படட்டும், மகிமையாய் நடத்துவீராக. பலன்கள் வெளிப்படட்டும், முற்றிலுமாய் வருகையால் சாற்றுகிறோம். கிருபை செய்து கொள்ளட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்திலே முதல் பாடல்.
சபைகளிலே உலாவி வந்த ஆவியானவரே, எங்கள் சபைகளிலே உலாவி வர உம்மை அழைக்கிறோம். நீர் வருக, நீர் வருக, நீர் வருக, நீர் வருக, எங்கள் ஆராதனையில் உலாவி வருக. நீர் வருக, நீர் வருக, நீர் வருக, நீர் வருக, எங்கள் ஆராதனையில் உலாவி வருக. ஏழு சபைகளிலே உலாவி வந்த ஆவியானவரே, ஏழு சபைகளிலே உலாவி வந்த ஆவியானவரே, எங்கள் சபைகளிலே உலாவி வர உம்மை அழைக்கிறோம். எங்கள் சபைகளிலே உலாவி வர உம்மை அழைக்கிறோம். வரும்பொழுது அவை அற்புதம் காணும். உலாவி வரும்பொழுது உலாவி வரும்போது சபை ஆரோக்கியமடையும். உலாவி வரும்போது சபை மறுரூபமடையும். உலாவி வரும்போது சபை மகிழ்ச்சி அடையும். உலாவி வரும்போது சபை மறுரூபமடையும். உலாவி வரும்போது சபை மகிழ்ச்சி அடையும். நீர் வருக, நீர் வருக, நீர் வருக, நீர் வருக, எங்கள் ஆராதனையில் உலாவி வருக. நீர் வருக, நீர் வருக, நீர் வருக, நீர் வருக, எங்கள் ஆராதனையில் உலாவி வருக. ஏழு சபைகளிலே உலாவி வந்த ஆவியானவரே, ஏழு சபைகளிலே உலாவி வந்த ஆவியானவரே, எங்கள் சபைகளிலே உலாவி வர உம்மை அழைக்கிறோம். எங்கள் சபைகளிலே உலாவி வர உம்மை அழைக்கிறோம். நீர் வருக, நீர் வருக, நீர் வருக, எங்கள் ஆராதனையில் உலாவி வருக. நீர் வருக, நீர் வருக, நீர் வருக, நீர் வருக, எங்கள் ஆராதனையில் உலாவி வருக. கரகோத்தடி கரகோத்தடி கத்தரை மயப்படுத்தும். கத்தரை ஆராதிப்போம். விடுதலையோடு ஆராதிப்போம். அபிஷேகத்தோடு ஆராதிப்போம். அந்நிய வாட்சியோடு ஆராதிப்போம். ஓ ரபர பர 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 பர. ஓ நீ ராதா 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 சந்தோ ராதா சாதா பாபா பாபா. ஓ ராதா 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 சாதா பாபா பாபா பாபா. ஓ சம்பர பர 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 பர. யாதர பர யாதர பர யாதர பர யாதர பர யாதர பர. ஓகார பர ஓகார பர ஓகார பர. சமூல பர 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 பர. யாதர பர சதா ராதா சாதா பாபா பாபா. ஓலா ராதா 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 சாதா பாபா பாபா. ஓலா ராதா 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 சாதா பாபா 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 பாபா. ஈ ராதா சாதா ராதா சாதா. ஓ பர 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 பர. சோதர 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 சோதர. இதாவே சோதரன் இயேசுவே சோதர பரிசுத்தரே சோதர
சர்வ வல்லவரே சோதரம், அபிஷேக் நாகரே சோதரம், சீயோன் அதிபதியே சோதரம் 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 இருக்கிற வயது கத்திர மகிமைப்படுதோ. மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவாலயத்தில் கொண்டு வந்து ஆராதிக்க இந்த பரிசுத்த ஆராதனைகளுக்கு தந்திரப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் சாவாமை பிழைத்திருந்து உண்மை வேறிக்க தாவீதை போலுமே மகிமைப்படுத்து, தாவீதை போலுமே ஆராதிக்க ஆண்டவர் தந்த ஜீவன் பலன் சொல்ல ஆரோக்கியத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து வல்ல பிரசனத்திலே முத்திரிப்பீராக, கிருபிலே அலங்கரிப்பீராக, சாத்தாண்ட வல்லமை ஜெயிக்க பலம் தருவீராக, வியாதிகளை ஜெயிக்க பலம் தருவீராக, மரண கட்டுகளை ஜெயிக்க பலம் தருவீராக, அந்த காலங்களை ஜெயிக்க பலம் தருவீராக. சத்தியத்திலே நடத்தும், ஆவிக்கிற ஆழங்கள் நடத்தும், ஆராத அனுமதி நடத்தும், பூரண விசுவாசம் நடத்தும், உன்னத சிவம் பேசல் நடத்தும், வரைக்கான ஆயத்தத்தை தந்தரலும் அப்பாவோட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திருவசனத்தின் நேராக நம்முடைய இருதயத்தை நாம் ஏறெடுப்போம். யாத்திராவும் 3ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் உன் பிதாக்களுடைய தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராவும் புஸ்தகத்திலே இதை நாம் காண்கிறோம். யாத்திராவும் என்றால் பிரயாணத்தை பற்றிய ஒரு ஆகமம் என்பது அர்த்தம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியேறி பாலு தேனும் ஓடுகிற கானானை நோக்கி 40 வருஷங்கள் பிரயாணம் செய்தார்கள். அப்போது ஆண்டவர் மோசேக்கு தன்னை பற்றியும் தன் குணாதிசயங்களை பற்றியும் தன்னோட வல்லமை பற்றியும் தன்னோட மகிமையை பற்றியும் 5 முக்கியமான காரியங்களை சொல்லிக் கொடுத்தார் என்று சொல்லி வேத புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், விசுவாச பிள்ளைகளும் தேவனோடு வாழ வேணும். அவன் தேவனோடு வாழ வேண்டுமானால், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமானால், முதலாவது கர்த்தரை குறித்து, அவருடைய மகத்துவத்தை குறித்து, அவருடைய ராஜரீகத்தை குறித்து, அவருடைய வல்லமை குறித்து நாம் அறிய வேணும். அவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றி அறிய வேணும். அவருடைய உடன்படிக்கை பற்றி அறிய வேணும். அவர் உபதேச கட்டளை பற்றி நன்றாக அறிய வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அறியலன்னு என்ன நடக்கும்? நீ பைபிளே படிக்கல, சத்தியமே உனக்கு தெரியல, சத்தியத்தை வாழ எந்த முயற்சியும் எடுக்கல, அப்படின்னா உனக்கு என்ன நடக்கும்? ஏசாயா 5:13 கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாததால் ஜனங்கள் சிறைப்பட்டு போனார்கள். யோபு குடும்பத்தையும் சாத்தான் சிறைப்படுத்தினான். நோய் வந்தது, பிள்ளைகள் செத்து போனாங்க, மரண கட்டுகள் எல்லாம் வந்தது, குடும்பம் அழிக்குடி நிலம் வந்துச்சு. இதுக்கு பேர் தான் சிறையிருப்பு. யோபு ஜெபம் பண்ண போது அவருடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. 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 சிலர் சத்தியத்தை அறியவே மாட்டாங்க, பைபிளை படிக்கவே மாட்டாங்க. அவங்க தனக்கு தோணுது போதெல்லாம் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. அவங்கள பற்றி பைபிள் என்ன சொல்லுது? ஓசியா 4:6 சிலர் சங்காரமானார்கள், அவங்க அழிந்து போனார்கள் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் ரட்சிக்கப்பட்ட போது கர்த்தரை சத்தியத்தை அறியணுமே, சத்தியத்தை அறியணுமே, சத்தியத்தை அறிய வேணுமே, சத்தியத்தை அறிய வேணும் ஒரு தாகம் பவுலுக்கு ஏற்பட்டது. முதல்ல நீ தேவனுக்குள்ள வந்தால் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் பரிசுத்தம் பெற. அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணும்? ஆண்டவரே சத்தியத்தை நான் அறியணும், சத்தியத்தை அறியணும், சத்தியத்தை அறியணும், சத்தியத்தை அறியணும். அந்த தாகம், அந்த வாஞ்ச உனக்குள் வரணும். ஆண்டோட சமூகத்திலிருந்து சத்தியத்தை அறியணுமே, சத்தியத்தை அறியணுமே, சத்தியத்தை அறியணுமேங்கிற ஒரு தாகம் உனக்குள்ளே உருவாக வேணும். ஹல்லேலூயா. அம்மா பவுல் என்ன செய்கிறார்? சத்தியத்தை அறிய அரபு தேச வனாந்தரத்துக்கு சென்றார். 3 வருஷங்கள் தரித்திருந்து சத்தியங்களை அப்போஸ்தலன் பவுல் கற்றுக்கொண்டார். அவர் ஒரு அப்போஸ்தலன் அதில் தான் மாறினார். சத்தியத்தை கற்றுக்கொள்ளாமல் அப்போஸ்தலன் மாற முடியாது. நான் பைபிளை படிக்காமல் பைபிளை பற்றி சொல்லித்தர முடியுமா? நெவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:8 கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அந்த மேன்மைக்காக, அவர் அறிவதற்காக எல்லாத்தையும் நஷ்டப்பட்டு குப்பையாக நான் விட்டுவிட்டேன் என்று சொல்லி என்னத்தை விட்டாரு? சாக்ரட்டிஸ் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் வழி வந்ததான் கமாலியல்.
அந்த பெரிய கமாலியங்கிற அறிஞர்கிட்ட நன்கு கற்றவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அவன் கிறிஸ்துவை அறிய வந்தவுடனே தன்னுடைய படிப்பை விட்டு விட்டார். மோசே பாருங்க, ஏற்கனவே சகல சாஸ்திரங்களும் தேறினவனாக இருந்தான் அரண்மனையில். ஆனால் எல்லாம் கத்தனை செய்த எல்லாம் தூக்கி போடுப்பா, ஆடு மேய்க்கப்பா. கத்தனை செய்தார், உன்னை உருவாக்க கீழே தாழ்த்துகிறார். அது தாழ்மை அல்ல, தேவன் உனக்கு உன்னை பயன்படுத்த போகிறான். தேவன் உனக்கு தருகிற உயர்வாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவ திட்டம் நிறைவேறுக்கு ஏதுவான வழிமுறையாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை பற்றி பவுல் அறிய விரும்பினார். கர்த்தரது உயிர்த்தெழுதலின் ரகசியத்தை பவுல் அறிய விரும்பினார். 3 கர்த்தருடைய பாடுகளின் மேன்மையை அறிய அப்போஸ்தலனாகிய பவுல் விரும்பினார். பிலிப்பியர் 3:14 வசனங்களே இதை நாம் காண்கிறோம். சாது சுந்தர் சிங் என்கிற ஒருவர் இந்திய தேசத்திலே ஒரு பரிசுத்தவானாக ஊழியம் செய்தார். அவர் உலகத்தை வெறுத்து துறவரம் பூண்டு பெரிய மலை உச்சியில் காலையில் நடுகிற வரை ஒரு 100 நாட்கள் அப்படியே தருது ஜெபித்தார். பழையபடியே 100 நாட்கள் ஜெபித்தார். பழையபடியே 100 நாட்கள் ஜெபித்தார். அந்த நாட்கள் உணவை பற்றி கவலை இல்லை, ஒரே இடத்தை பற்றி கவலை இல்லை, எதுவும் இல்லை, எருவும் போரும் ஜெபம் வேத தியானம். கர்த்தர் அவருக்கு அநேக பரலோக ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார். அது மூலம் அவர் அநேக இந்திய தேசத்தில் பல லட்சம் மக்களை கிறிஸ்துக்குள்ளே வழிநடத்தினார். பவுல் என்ன செய்தார்? எல்லாத்தையும் குப்பைன்னு எனக்கு நீ கர்த்தர் தான் ஜீவன், பரலோகம் தான் ஜீவன், நித்தியம் தான் என்னுடைய ஜீவன், அதான் என்னோட உயிர் மூச்சுன்னு சொல்லி அவர் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். ஒரு பிறந்த குழந்தைய பாருங்க, அது முதல்ல யார் அறிகிறது? பெற்ற தாயை அறிகிறது, அடுத்த தகப்பனை அறிகிறது, அடுத்த உறவினர்களை அறிகிறது, உலகத்தை அறிகிறது. நமக்கு தாயும் தகப்பனும் எல்லாமா இருப்பது கர்த்தர் தான். அவரை நீ அறிய வேணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தின் ரகசியங்களை அறிய வேணும், வருகையை பற்றி அறிய வேணும், சீயோனை பற்றி அறிய வேணும், கர்த்தரை அறிய வேணும், வேதத்தின் சத்தியங்களை அறிய வேணும், வருகையை பற்றி அறிய வேணும், சீயோனை பற்றி அறிய வேணும். கர்த்தர் எதில் பிரியமாக இருக்கிறார்? கர்த்தர் எதை வெறுக்கிறார்? எப்படியெல்லாம் அவரை பிரியப்படுத்த முடியும்? சீயோன் தகுதியை எப்படி பெற முடியும் என்பதை முழங்கால் ஜெபித்து நீ அறிய வேணும். சத்தியத்தை கை கொண்ட பரலோக ஜாதியாக நீ அப்போஸ்தல உபதேசத்திலே ஜீவிக்க பழக வேணும். ஹல்லேலூயா. உலகின் பெரிய தத்துவ ஞானங்கள் அழைக்கப்பட்ட கிரேக்க தேசத்து சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ போன்ற மனுக்குலத்தை பார்த்து என்ன சொன்னாங்க? மனிதனை உன்னை நீ அறிந்து கொள் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. பைபிளில் பார்க்கும்போது ஆதியாகமம் 3:7 ஆதாம் ஏவாள் தங்களை நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். அதுவரை தெரியல. இந்த சாத்தான் கொடுத்த சொன்ன பழத்தை எடுத்து சாப்பிட்ட உடனே இப்படி பார்க்குறான், துணியெல்லாம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். உடனே அத்தி இலையை போட்டு சுற்றி எல்லாம் கட்டினாங்க. ஆண்டவளுக்கு தோலுடைய கொடுத்து வைத்தான்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டுகிறது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 18:27 ஆபிரகாம் தன்னை அற்ப தூசியாக, ஆபிரகாம் என்ன தன்னை ஒரு தூசியாக அவர் எண்ணினார் என்று பார்க்கிறோம். ஏசையா 6:5 ஏசையா தன்னை அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொல்லி அவர் சொன்னார். ஹல்லேலூயா. 1:15 பவுல் தன்னை பாவிகளிலே பிரதான பாவி என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் தன்னை அறிவதை பார்க்கலும் தன்னை சிற்றித்த தேவனை அறிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்திலே 3வது பாட்டு.
அருமை உந்தன் கிருபை கிருபை அந்தமே எல்லாம் அன்பின் ஆழமலை என்னை நான் துதித்திடுவேனை அந்தமே எல்லாம் அன்பின் ஆழமலை என்னை நான் துதித்திடுவேனை சததோஷமுடன் துதி காத்திடுவேன் தங்கத நல்கிடும் நன்மைகள் சததோஷமுடன் துதி காத்திடுவேன் தங்கத நல்கிடும் நன்மைகள் நாவினாலே திருநாமத்தை போற்றிட நாங்களும் போதும் நானிலத்தில் நாவினாலே திருநாமத்தை போற்றிட நாங்களும் போதும் நானிலத்தில் தீவானிலுமா அருமை உந்தன் கிருபை திருத்தை சொல்வே அன்னமே எல்லாம் அன்பின் ஆழமலை என்னை நான் துதித்திடுவேனை அன்னமே எல்லாம் அன்பின் ஆழமலை என்னை நான் துதித்திடுவேனை ஏகமாக என் மேல உறங்கிடுமோ ஆகமாக பூமல பெருகுவதால் புதுவாலை வயல்கள் கிருபைய அனுதின வளர்ந்திடுவே கழுதினை புதுவாலை வயல்கள் கிருபைய அனுதின வளர்ந்திடுவே கண்ணீவனிலுமா அருமை உந்தன் கிருபை கிருபை அன்னமே எல்லாம் அன்பின் ஆழமலை என்னை நான் துதித்திடுவேனை அன்னமே எல்லாம் அன்பின் ஆழமலை என்னை நான் துதித்திடுவேனை கோதுமை மணி மண்ணில் மாய்வது போல் தேவையில் தேவனை ஊற்றிடுவோம் கோதுமை மணி மண்ணில் மாய்வது போல் தேவையில் தேவனை ஊற்றிடுவோம் தேவனை கிருபையில் ஊற்றினில் பாய்வத போராது நிறைவரம் ஈந்திடுவேன் தேவனை கிருபையில் ஊற்றினில் பாய்வத போராது நிறைவரம் ஈந்திடுவேன் என் ஜீவனிலுமா அருமை உந்தன் கிருபை கிருபை சொல்வே அன்னமே எல்லாம் அன்பின் ஆழமலை என்னை நான் துதித்திடுவேனை அன்னமே எல்லாம் அன்பின் ஆழமலை என்னை நான் துதித்திடுவேனை அற்புதமாயனை அழைத்தவரே அற்பமான எங்கள் சரீரத்திலே அற்புதமாய் என்னை அழைத்தவரே அற்பமான எங்கள் சரீரத்திலே அற்பரே உங்கள் சாயலை மாற்றிடும் போக்கத்த சுவிசேஷம் தீர்ந்திடுகிறேன் அற்பரே உங்கள் சாயலை மாற்றிடும் போக்கத்த சுவிசேஷம் தீர்ந்திடுகிறேன் கண்ணீரிலுமா அருமை உந்தன் கிருபை கிருபை அன்னமே எல்லாம் அன்பின் ஆழமலை என்னை நான் துதித்திடுவேனை அன்னமே எல்லாம் அன்பின் ஆழமலை என்னை நான் துதித்திடுவேனை ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா அவன் கல்வாரி தியாகத்தை கல்வாரி ஸ்நேகத்தை அவன் அறிய வேணும் ருசிக்க வேணும். ஹல்லேலூயா. அடுத்து பூர்ண ரட்சிப்பிலே அரகுற ரட்சிப்பில் அல்ல, சும்மா என்னத்தையோ தண்ணி தொட்டு தெளிக்கிறது போல அல்ல, ஆழமான ரட்சிப்பிலே பூர்ணமான ரட்சிப்பிலே அவன் வளர வேணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசுத்தவான் அபிஷேகம் பண்ணணும், கர்த்தருடைய உபதேசங்களை கைக்கொள்ள வேணும்,
தசமங்களை பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டோட சன்னிதானத்தில் உங்களுடைய கையிலே படைக்க வேணும். அல்லது சீயோனுக்கு ஆயத்தப்பட வேணும்னு சொல்லி பைபிள் நமக்கு கற்று தருகிறது. பைபிள் வசனத்தை படிச்சாச்சுன்னா உங்களுக்கு தெளிவு உனக்கு ஏற்படும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை பற்றி அறிகிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை தருகிறார். ஹல்லேலூயா. யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாய் உம்மை நீ அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிறதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. 2 பேரும் 1:2 கர்த்தராகிய இயேசு அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானமும் பெருகும். அவன் ஆண்டவரை அறிய ஆரம்பிச்சாச்சுன்னா அவனுக்குள்ளே என்ன இருக்கும்? கிருபை பெருகும், சமாதானம் அவனுக்குள்ளே பெருகும்னு சொல்லி சும்மா குழம்பிட்டே கிடக்க மாட்டான். ராத்திரி முழுக்கும் பல சிக்கல்கள் நினச்சி மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு கிடக்க மாட்டான். நிம்மதியாக தூங்குவான், நிம்மதியாக வாழ்வான். அதான் கிருபையும் சமாதானத்தை அவனுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவை அறிய சத்தியங்களை அறிய கர்த்தருடைய இனிய சுபாவங்கள் தேவ சுபாவம் அவனுக்குள்ள வந்துடும். ஆவியின் கனிகள் வந்துடும். தேவனின் தெய்வீக குணாதிசயங்கள் உருவாகும். இப்போ கர்த்தரின் சுபாவங்கள், ஆவியின் கனிகள், தேவனுடைய தெய்வீக குணாதிசயங்கள் உனக்குள்ளே உருவாக செய்வார். ஹல்லேலூயா. அப்போதான் உலகத்தின் அசத்துக்களை தப்புவீர்கள். ஹல்லேலூயா. 2:20 அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளாவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. 2:3:18 இயேசுவை அறிகிற அறிவிலும் கிருபையிலும் வளருங்கள் என்று பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை ஆராதனை வேளையிலே 5 சுபாவங்களை கண்டு அவரை ஆராதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய கேரக்டர், அவருடைய சுபாவம் என்ன, அதை அறிந்து கர்த்தரை நாம் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அவருடைய என்ன இருக்குது? இரக்கம் உள்ள ஒரு தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாத்திரை 34:6 கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தேவன் சத்தியமுள்ள தேவன் 1000 தலைமுறைக்கு இரக்கம் காக்கிறவர் என்று பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. புலம்பல் 3:22 22-23 கர்த்தருடைய இரக்கத்திற்கோ முடிவே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு 60:20 உன் துக்க நாளுக்கு முடிவு உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயத்தில் 23:18 நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன் என்று பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. ஒரு தலைமுறைன்னு சொல்லும்போது 40 வருஷங்கள். ஹல்லேலூயா. 1000 தலைமுறைன்னு சொல்லும்போது 40,000 வருடங்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாம் முதல் இயேசு வரை 42 தலைமுறைகள். ஹல்லேலூயா. நமது கர்த்தர் பெதஸ்தா குளத்தின் அருகே அற்புதம் செய்தார். பெதஸ்தா என்பதற்கு இரக்கத்தின் வீடு என்பது அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த புகழ்பெற்ற பெதஸ்தா குளம் தேவ தூதனாலே கலக்கப்படும் போது அதில் உடனே துள்ளி குதித்து மூழ்கிற மனிதன் எப்போ பெற்ற பயங்கரமான நோயுடையவனாக இருந்தாலும் உடனே அவர் குணமாக்கப்படுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நிபந்தனை, முதல்ல இறங்குறவன் தான் சுகம். பிந்தி இறங்கணும் ஒருத்தனுமே சுகம் கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த தேவதை பகலியா ராத்திரி எப்போது கலக்குன்னு தெரியாது. அதனால் எப்போ கலக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அங்கே 38 வருஷமாய் கை கால் வழங்காமல் திமிர்வாதப்பட்டு பேரலைஸ் ஆகி கடந்த ஒரு மனுஷன் படுத்திருந்தான். அவனால் எந்திரிச்சு தொள்ள முடியாது. அவனுடைய தண்ணியில் போடுறதுக்கு ஆளும் கிடையாது, நாதியும் கிடையாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவனை தேடி இயேசு வந்தார். ஹல்லேலூயா. எபேசியர் 2:4 அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அவனை உடனே இமைப்பொழுதிலே இயேசு குணமாக்கினார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மார்க் 10:48-49 பத்திமேயுடன் பார்வைக்காக இயேசுவிடத்தில் மன்றாடினார். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அபயமிட்டார். இயேசு மனம் இறங்கி அவனை பார்வையடை செய்தால் சுகப்படுத்தினார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நான் வாழ்கிற இந்த உலகம் இரக்கமில்லாத உலகம். நான் வாழ்கிற இந்த உலகம் கொடூரமான உலகம். ஆனால் கர்த்தர் இரக்கமுள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தேற்றி ஆறுதல் படுத்துகிறவர். ஹல்லேலூயா. எங்கோ எரிகோல் கிடந்தவனுக்கு இரக்கம் செய்தவர் உங்களுக்கும் இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தவரை கிருபை உள்ளவராக அவரை ஆராதனையிலே நாம் தரிசிக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபை உள்ளவராக இயேசுவை தரிசிக்கிறோம். ஹல்லேலூயா. சங்கீதத்தில் 136 சங்கீதத்திலே தாவீது அரசன் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று பாடுகிறார். ஹல்லேலூயா. யோவான் 1:16 அவருடைய பரிபூரணத்தை நாம் எல்லாரும்
கிருபை மேல் கிருபை பெற்றோர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் மோசேனாலே ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் கிருபைய சத்தியம் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு கொடுக்கப்பட்டது சொல்லி பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. பவுலின் சரீரம் பலவீனப்பட்ட போது 2 Corinthians 12:9 என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்போ கடல் தண்ணியை வற்றிவிட்டா என்ன செய்வதுன்னு சொல்லி மீன்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. யோசேப்பின் களஞ்சியத்தில் உள்ள தானியங்கள் தீர்ந்து விட்டால் என்ன செய்வதுன்னு சொல்லி ஜனங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அதுபோல கர்த்தருடைய கிருபை வற்றிவிட்டால் என்ன செய்வதுன்னு சொல்லி தேவ ஜனங்கள் ஒருவரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. காரணம் புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலே 22, 23 காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது, நான் நிர்மூலமாதிருப்பது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். பாடல் புத்தகத்திலே 4வது பாடல். ஆனந்தம் எங்குமே இல்லாத ஆனந்தம் ஆனந்தம் பரிகார நாமம் கொடு ரோக பரிகார நாமம் அவ பரிகார நாமம் கொடு ரோக பரிகார நாமம் சர்வலோகத்தில் ஓ மேலான நாமம் சர்வலோகத்தில் ஓ மேலான நாமம் சர்வஜனத்திற்கு ரட்சண நாமம் சர்வஜனத்திற்கு ரட்சண நாமம் ஒரு ஆனந்தம் ஒரு எங்கமையில்லாத ஆனந்தம் ஒரு ஆனந்தம் குருத்தேனை தேர்ந்தோ குரு ஏத்தவில் உள்ளான தூத்தோ குருத்தேனை செல்கிற ரத்தோ குரு ஏத்தவில் உள்ளான தூத்தோ கல்வாரியில் தெய்வ மகத்துவனேதோ கல்வாரியில் தெய்வ மகத்துவனேதோ கல்லண இருதய கனிந்திடும் பாசம் கல்லண இருதய கனிந்திடும் பாசம் ஆனந்தம் இல்லாத ஆனந்தம் ஆனந்தம் பரலோக மேன்மை துறந்து நரலோக மானிட பிறந்து பரலோக மேன்மை துறந்து நரலோக மானிடனாய் பிறந்து எவர்க்கும் இது கிடையாத சாயோ எவர்க்கும் இது கிடையாத சாயோ அரமனை நாமுவ களி தந்த பாட்டும் அரமனை நாமுவ களி தந்த பாட்டும் ஆனந்தம் ஒரு எங்குமே இல்லாத ஆனந்தம் ஒரு ஆனந்தம் வயலந்திட இருந்தோ ஓ ஐயனழைத்த ஆனந்தம் வயலந்திட இருந்தோ ஓ ஐயனழைத்த ஆனந்தம் பொய்யானந்தோ புக பொருளாசோ பொய்யானந்தோ புக பொருளாசோ மெய்யனகத்தின எல்பவதோஷம் மெய்யனகத்தின எல்பவதோஷம் பொங்கலே ஆனந்தம் பொங்கலையில்லாத ஆனந்தம் பொங்கலே ஆனந்தம். தாழ்மையோடு
கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் கிருபை மேல் கிருபையை உங்களுக்கு தருவார். ஆவிக்கிற ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க ஆண்டவனுக்கு உதவி செய்வார். அதில் கர்த்தருடைய கிருபை ஒரு நதி போன்றது என்று சொல்லி பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை ஒரு நதியை போன்றது சொல்லி பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை ஒரு சமுத்திரம் போன்றது என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. கிருபை ஒருபோதும் வற்றி போவதே இல்லை. உனக்கு ஒரு கிருபை பரிசுத்தமான கிருபை உன் இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ கிருபை பெற்றோன்னு எழுதப்படுகிறது. அந்த கிருபை ஒருபோதும் உன்னை விட்டு வற்றி போவதே இல்லை. அல்லேலூயா. கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம், கிருபையினாலே ஞானஸ்நானம் எடுக்கிறோம், கிருபையினால் அபிஷேகம் பெறுகிறோம், கிருபையினாலே சத்தியத்தில் ஜீவிக்கிறோம், கிருபையினால் சுகம் பெறுகிறோம், கிருபையினாலே சீயோனுக்கு நாம் ஆயத்தப்படுகிறோம். அல்லேலூயா. அடுத்து மூணாவது, நீடிய சாந்தமுள்ளவராக ஆராதனையிலே அவரை நாம் காண்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதத்திலே 45:4 சத்தியத்து நிமித்தம் நீதியுடக்கூடிய சாந்தத்து நிமித்தம் அந்த மகத்துவத்தில் ஜெயமா ஏறி வாரும் என்று சொல்லி அந்த தாவீது ஜெபிக்கிறார். அல்லேலூயா. ஆவியின் கனிகளிலே 8வது கனி நீடிய சாந்தம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளை எடுத்துலாம் நீடிய சாந்தம். வல்வெல்லாம் கத்தக்கூடாது. ஏன்னா 12ஆம் அதிகாரத்துக்கு 3ஆம் வசனத்திலே பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மோசே மிகுந்த சாந்த குணம் உள்ளவராக இருந்தார் என வேதம் சொல்லுகிறது. இயேசு பாருங்க, அவர் சீரும் புலி அல்ல. இயேசு பாருங்கள், அவர் கர்ஜிக்கிற சிங்கம் அல்ல. இயேசு பாருங்கள், சாந்தமுள்ள ஒரு ஆட்டுக்குட்டி போல சிலுவையில் அவர் நொறுக்கப்பட்டார். அல்லேலூயா. எத்தனை அடி அடித்தாலும் வாய் திறக்கல. அல்லேலூயா. ஏசாயா 53:7 சத்தம் விடாது இருக்கிற ஆட்டை போல வாயை திறவாதிருந்தார் என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. 1 பேதுரு 3:4 அடியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தம் அமைந்துள்ள ஆவி உங்களுக்கு அலங்காரம். அந்த ஆவி உனக்கு இருந்துச்சுன்னா அதுதான் உனக்கு அலங்காரம், அதுதான் அழகு, அதுதான் பியூட்டி என்று சொல்லி பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிலிப்பியர் 4:5 உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவுது. அடுத்து கர்த்தரை ஆராதிக்கும் போது அவர் தயவுள்ளவர் என்று சொல்லி நாம் காண்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு வாழ புரட்சி செய்த பரிசுத்தவான்கள் மிகுந்த தயவு உள்ளவராக கர்த்தரை ருசித்திருப்பார்கள். தயவு என்பதற்கு ஆங்கிலத்திலே குட்னஸ் என்று சொல்லி அதை சொல்வார்கள். அல்லேலூயா. உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் கர்த்தர் 1000 தலைமுறை மட்டும் தயவை காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:37 இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார், பிசாசு பிடித்தவரை விடுதலை செய்தார், மருத்துவரை எழுப்பினார், தயவுனா ஜனங்களை சோப்படுத்தினார் சொல்லி வேத புத்தகத்தில் இருக்காங்க. அப்போ நம்மை சோமாக்குறது இயேசுவோட தயவு என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. யாத்திரை 33ஆம் அதிகாரத்திலே 19 என்னுடைய தயவை நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கிருபையாக இருப்பேன் கதை சொல்றார். ஏசு 5:24 ஏனோக்கு தேவனோடு நடக்க தயவு பாராட்டினா என்று சொல்லி பார்க்கிறோம். அது 6 நோவாவுக்கு தயவு பாராட்டினா என்று பார்க்கிறோம். யாக்கர் 2:23 ஆபிரகாமுக்கு சிநேகிதனாக தயவு பாராட்டினார். அல்லேலூயா. தேவனுடைய தயவுனா தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு போய் சேர்ந்தார்கள். சிவந்த சமுத்திரத்தெல்லாம் தாண்டினார்கள், யோர்தானெல்லாம் தாண்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ தயவுனாலே பரம கானானாய் சீயோனை சுதந்திரிக்க ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிறார். அல்லேலூயா. தயவு செய்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 30:15 அவருடைய தயவு நீடிய வாழ்வு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 35 அடுத்து ஆராதனையிலே தேவனை சத்தியமுள்ள தேவனாக அவரை நாம் தரிசிக்கிறோம். அல்லேலூயா. நானே வழி, யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்போ ஆராதனை நம்முடைய தேவனை சத்தியமுள்ள தேவனாக நான் தரிசிக்கிறோம். அல்லேலூயா. பரலோக சத்தியங்களை இயேசு ஜனங்களுக்கு உபதேசித்தார். நாமும் பரலோக சத்தியங்களை அறிய வேணும், கடைபிடித்து வாழ வேணும், சீயோன் செல்ல வேணும், அநேருக்கு அந்த சத்தியங்களை பற்றி சொல்லிக் கொடுக்க வேணும். அல்லேலூயா. யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம தேவ சத்தியமுள்ளவர், சாத்தானோ பையனும் பொய்க்கு பிதாமானவனாக இருக்கிறார். 8:44 இதை காண்கிறோம். அல்லேலூயா. சொன்னதை நிறைவேற்ற சத்தியமுள்ளவராக தேவன் காணப்படுகிறார். அல்லேலூயா. இயேசு 53:4
உன் துக்கங்களை சுமப்பேன், உன் நோய்களை சுமப்பேன். ஏசு 53:12 உங்கள் பாவங்களை சுமப்பேன். ஏசு 53:11 உங்கள் அக்கிரமங்களை சுமப்பேன். கலாத்தியர் 3:13 உங்கள் சாபங்களை சுமப்பேன். இப்போ நம்முடைய எல்லா சாபங்களையும் நோய்களையும் இயேசு சுமக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவருடைய உபதேசங்களை கை கொள்ள வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் 5வது பாட்டு. தேவா பரிசுத்த தேவா புது வருடம் தன்னை அனுகிரகியோ. பொல்லாத உலக ஞானமெல்லாம் பரலோக ஜீவனை தந்தருளோ. தேவனே தேவா பரிசுத்த தேவா புது வருடம் தன்னை அனுகிரகியோ. வத்தல ஜீவ நதிதனையே எந்த மீது ஓடக்கையோ. தேவனே தேவா பரிசுத்த தேவா புது வருடம் தன்னை அனுகிரகியோ. ஆவிடமாவில் ஆசீர்வாதங்கள் இது எனக்கு தந்தருளும். தேவனே தேவா பரிசுத்த தேவா புது வருடம் தன்னை அனுகிரகியோ. யாக்கோபின் சந்ததியின் ஆசீர்வாதங்கள் எந்த சபையில் பொழிந்தருளும். தேவனே தேவா பரிசுத்த தேவா புது வருடம் தன்னை அனுகிரகியோ. வியாதி வராமல் காத்தருளும் சத்திய சபையில் நிலை நிறுத்தும். தேவனே தேவா பரிசுத்த தேவா புது வருடம் தன்னை அனுகிரகியோ. கொடுத்த கண்டு போலவே சபையில் எங்களை அனுகிரகியோ. தேவனே தேவா பரிசுத்த தேவா புது வருடம் தன்னை அனுகிரகியோ. தேவனே தேவா பரிசுத்த தேவா புது வருடம் தன்னை அனுகிரகியோ. எபேசு 6:12 சத்தியன கச்சை எப்போதும் அருகிலே கட்டிக்கொள்ளுங்கள். ஒன்றும் பேர் அவனோட வார்த்தைகள் சத்தியமும் உண்மையுமா இருக்கிறது பைபிள் சொல்லுது. பூர்வமாக கொண்ட தேவனை இந்த சத்தியத்தை போதிக்க ஊழியக்காரர்களை பணிவிடைக்காரர்களை லேவியர்களை கத்த நியமித்தார் என்று சொல்லி பைபிளை பார்க்க. சத்தியம் போதிக்க ஊழியக்காரர் ஆதியிலிருந்தே கத்த நியமனம் பண்ணினா, ஆசரிப்பு கூடாரத்திலே நியமனம் பண்ணினா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எரேமியா 1:5 கலாத்தியர் 1:1
15-18 1 Timothy 1:12-13 எரேமியா பவுல் போன்றோர் ஒரு காலத்து தங்கள் அழைப்பு குறித்து அறியாதவளாக இருந்தது போல சிலர் அழைப்பு குறித்து அறியாதவளாக இருக்கக்கூடும். ஆனால் பின் அறிந்த பிறகு அவள் பூர்ண பேச்சுள்ளவளாக தீர்க்கதரிசிகளாக அப்போஸ்தலராக அவர்கள் மாறினார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அதில் நாம் சத்தியத்தில் பூர்ண பேச்சுள்ளவர்களாக மாறி சீயோனுக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அதில் எவரு 3:5 கர்த்தர் சத்தியம் சொல்ல மோசே ஜனங்களை சத்தியத்தில் வாழ வேறு பிரித்தார். அதில் சத்தியத்தில் வாழணும்னு சொன்னால் எழுத்துல இருந்துட்டு போ. எழுத்தின் ஜனங்களோடு அவங்க என்னெல்லாம் பழக்கம் இருக்குதோ அந்த பழக்கத்தை நீ நல்லது அவங்க கூட போ. ஆண்டோட பிள்ளையாக மாறின பிறகு ஆண்டோட காரியம் தான் முக்கியம், பைபிள் தான் முக்கியம், சத்தியம் தான் முக்கியம், பரலோகம் தான் முக்கியம், சீவம் தான் முக்கியம். அதைத்தான் நான் முக்கியப்படுத்த வேணும். அதில் நம்ம ஆவியில் அதை பழகணும், ஆத்மால பழகணும், ஜீனில் அப்போ சில சத்தியம் தான் ஓட வேணும். அதில் நம்ம இருதய துடிப்பு அந்த சத்தியம் தான் இருக்க வேணும். பிரைசலாம் சத்திய தாகம் நமக்குள்ளே காணப்பட வேணும். மோசே பணிமுடைக்காரனா அப்படி வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். அதோடு தேவன் லேவியரை சத்தியம் சொல்ல ஆசாரிய பணி செய்ய தேவன் பிரித்தெடுத்தார். லேவியர் யாக்கோபுடைய 3வது குமாரன் ஆகிய லேவியின் சந்ததி என்று சொல்லி பைபிளில் பார்க்கிறோம். அதில் லேவிக்கு கெர்சோன், கோகாத், மெராரி என்று 3 பிள்ளைகள் பிறந்தாங்க. அதில் இந்த 3 பேரும் 3 சந்ததியாக மாறினார்கள் என்று சொல்லி பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் மோசே, ஆரோன், லேவியர் ஊழியம் செய்தாங்க. ஆசரிப்பு கூடாரத்தின் பணிகளை செய்தாங்க. பிரமாணங்களை பெற்றார்கள். தேவனை பிரமாணம் கற்றுக் கொடுத்தார்கள். ஜனங்கள் என்ன செய்தாங்க? திரளான பொன், திரளான நகை, அந்த தங்கம், வெள்ளி, ரத்தனங்கள் இதெல்லாம் மோசே அங்கே கொண்டு வந்து கொடுக்குறேன். எதுக்கு? ஆசரிப்பு கூடாரம் செய்யும்படியாக. ஏற்பட்ட காலத்திலே பவுல் ஊழியம் செய்தார். இப்போ எல்லா சபைகளும் காணிக்கைகள் வழங்கி பவுலின் ஊழியத்தை தாங்கினார்கள் என்று சொல்லி பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. திறப்பின் வாசல் நின்று ஜெபிக்க ஒரு மனுஷனை தேடினேன்னு ஆண்டவர் சொல்றார். 6வது பாட்டு. நெல்லும் பசும் நெல்லும் அருமை நெல்லும் எனிமை பன்னெல்லும் பசும் நெல்லும் அருமை நெல்லும் எனிமை கத்தருக்கு தோத்திரம் காருண்ய கரத்தா தாங்கினாரே காலதோறும் கிருபையிலே தாம் பெரிதால் உண்மையில் நடத்தினாரே பசும் பொன்னிலும் அருமை எசுத்தேனில் கெழுத்தேனிலும் எனிமை கர்த்தர் வேதமே குறைவற்றதா உயிர்ப்பிக்கிறே எங்கள் ஆத்துமாவை கர்த்தரின் சோட்டி சத்தியமே ஏதையந்தனை ஞானியாக்குவேன் பசுமனிலும் அருமை எசுத்தேனிலும் கெழுத்தேனிலும் இனிமை கர்த்தரின் உண்மையான கற்பனை என் கண்களையே தெளிவாக்குதே கர்த்தருக்கு பயப்படும் பயமோ சொத்தவனாக நிலை நிறுத்தான்
அருமை எத்து தேனிலும் கெழுத்தேனிலும் இனிமை பொன்னிலும் பசும்பொன்னிலும் அருமை எத்து தேனிலும் கெழுத்தேனிலும் இனிமை கர்த்தர் ஞானங்கள் செம்மையமே உண்மைய இருதய சந்தோஷிக்கும் கர்த்தர் ஆவியோ இங்கே உண்டு விடுதலை சுகஞ்சய இங்கே உண்டு பொன்னிலும் பசும்பொன்னிலும் அருமை எத்து தேனிலும் கெழுத்தேனிலும் இனிமை கர்த்தர் வருகை அதிசீக்கிரம் வெளிப்படும் ஜபத்தோடு காத்திருப்போம் சகலம் ஆண்டிடும் ஆண் பிள்ளையார் சிங்காசனத்தில் எத்துவோடிருப்போம் பொன்னிலும் பசும்பொன்னிலும் அருமை எத்து தேனிலும் கெழுத்தேனிலும் அருமை பொன்னிலும் பசும்பொன்னிலும் அருமை எத்து தேனிலும் கெழுத்தேனிலும் அருமை கர்த்தருடைய பணிக்கு மக்கதோனியா சபையார் உதாரணமாய் அள்ளி கொடுத்தார்கள், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்று இரக்கமுள்ள கிருபையுள்ள தயவுள்ள சத்தியமுள்ள தேவன் நம்மை பூரண சத்தியத்திலே நடத்துகிறார். அப்போஸ்தல சத்தியத்திலே அனுபவத்தை நடத்துகிறார். பரிசுத்த சீயோனுக்கு என்று ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சீயோனிலிருந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சீயோன் புத்திரராக நம்மை புத்திரியாக நம்மை மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானோட சீயோன் மலையில் இருக்கிற 1,40,000 பேர் கூட்டத்திலே நம்மை சேர்க்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பரலோக சீயோன் சேர தகுதிப்படுவமாக ஆயத்தப்படுவமாக ஆசரத்தை பெற்றுக்கொள்ளுமாக கர்த்தாவே இந்த ஆயத்தத்தை தார் சீயோனுக்கு பூர்ண ஆயத்தம் தார் சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆயத்தப்படுவோம். பாடல் புத்தகத்திலே 7வது பாடல், ராஜாதி ராஜாவா இயேசுவின் மகிமை. கைகளை வைத்து ராஜாதி ராஜாவா இயேசுவின் மகிமை ஒரு வருடம் கண்ணில் வெளிப்படுமே. ராஜாதி ராஜாவாம் இயேசுவின் மகிமை ஒரு வருடம் கண்ணில் வெளிப்படுமே. புதிய வருடத்திலே ஆவியில் நிரம்புவோம். புதிய வருடத்திலே ஆவியில் நிரம்புவோம். கர்த்தரை சாயலில் களி கூறுவோம். கர்த்தரின் சாயலில் களி கூறுவோம். ராஜாதி ராஜாவும் இயேசுவின் மகிமை ஒரு வருடம் கண்ணில் வெளிப்படுமே. ராஜாதி ராஜாவாம் இயேசுவின் மகிமை ஒரு வருடம் கண்ணில் வெளிப்படுமே. அந்நிய பாஷையில் ஆர்ப்பரிப்போம் என்றேன். அந்நிய பாஷையில் ஆர்ப்பரிப்போம் என்றேன். கர்த்தரின் சாயலில் களி கூறுவோம். கர்த்தரின் சாயலில் களி கூறுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவின் மகிமை ஒரு வருடம் தன்னில் வெளிப்படுமே. ராஜாதி ராஜாவாம் இயேசுவின் மகிமை ஒரு வருடம் தன்னில் வெளிப்படுமே.
கண்டிடுவோம். வேகத்தில் இயேசு வருவார், நாமும் கண்டிடுவோம். கர்த்தரின் சாயல் களி கூறுவோம். கர்த்தரின் சாயலில் களி வருவோம். ராஜாவே ராஜாவும் இயேசுவின் மகிமை புது வருடம் தன்னில் வெளிப்படுமே. ராஜாவே ராஜாவும் இயேசுவின் மகிமை புது வருடம் தன்னில் வெளிப்படுமே. ஒலிவ மலையிலே பாதம் பதித்திடுவார். ஒலிவ மலையிலே பாதம் பதித்திடுவார். இயேசுவுடன் நாம் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் இணைந்திடுவோம். ராஜாவே ராஜாவும் இயேசுவின் மகிமை புது வருடம் தன்னில் வெளிப்படுமே. ராஜாவே ராஜாவாம் இயேசுவின் மகிமை புது வருடம் தன்னில் வெளிப்படும். எல்லாம் இருக்கிற வச்சு கத்தரை ஆராதிப்பு, வல்லமையோடு அந்நிய பாஷையோடு ஆராதிப்பு. ஓ ரம 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 ஓ ரா 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 கர பா 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 ஓ சம்ப ரம 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 கியால ரம 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 சபா லா லா கர பா 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 ஓ ரா 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 கர பா 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 ஓ ரம 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 சபா லா லா கர யாரா சபா 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 கர பர 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 கர பர 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 ஏவோ வல்லமை இறங்கட்டும், ஆவியாட வல்லமை இறங்கட்டும், பரிசுத்தாவின் ஜீவன் இறங்கட்டும். ஒவ்வொரு சரீர வியாதிகள் மாறட்டும். எந்த கொடிய வியாதியானாலும் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே உச்ச தலைமுறை உள்ள கால்கிற மரணத்திலான வியாதிகள், பயமருத்துவ வியாதிகள், உயிர் கொல்லும் வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே எப்போதே மாறுவதாக. நரம்பு இருக்கிற கோளாறுகள் மாறட்டும், எலும்பு இருக்கிற கோளாறுகள் மாறட்டும், அடிவீட்டுக்கிற கோளாறுகள் மாறட்டும், எல்லா விதமான இடுப்பு வலிகள் மாறட்டும், எல்லா நரம்பு தளர்ச்சிகள் மாறட்டும், கண்டு இருக்கிற கோளாறுகள் மாறட்டும், வாதை சாபங்கள் சாதாரண தலைகள் அந்த வார வல்லமைகள் வாழ மண்டலத்தை பொல்லாத ஆவிடு சேரட துர்கிரியை இயேசுவின் நாமத்தில் அழுது போட்டும். நீரே பரிகாரியா விடுதலை தார். ஆழமான ஜப பிரேசலே, அப்போஸ்தல பிரேசலே, ஆராதனை பிரேசலே, மகிமை பிரேசலே ஜீவனாக நடத்துவீராக. பூர்ண சத்தியத்தில் நடத்தும். விசுவாசத்தில் உரியா ஜீவிக்க, பரலோக சத்தியில் உரியா ஜீவிக்க, அப்போஸ்தல சத்தியில உரியா ஜீவிக்க பலனை தருவீராக. சியோனு ஆசிரியப்பேற்ற நீரே அவனமான ஆசிரியப்பீராக. சியோனுக்கு ஆயத்தப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக. கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருமே ஆசீர்வதித்து கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதித்த வியாதி, கவலை, பாரம், பிரச்சனை, போராட்டம், செய்வன, பிலிசுகள், வாதிகள், சாத்தாந்தலைகள், வலிசர வாதிகள், மரண கட்டு, மரணம் விருது ஏசு உடித்தவங்களை கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிதாவா தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். குமாரா இயேசு கிறிஸ்து கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த தேவனுடைய கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஏசு வரப்போற மேகத்தில் வரப்போற வருகை சமையோட சீவன் வரைக்கும் ரகசிய வரைக்கும் தேவனை ஆயத்தம் பண்ணினப்படினாலே இரு கைகளுக்கு சத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.